வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக சஹ்ரான் காசிம் செயற்பட்டுள்ளதாக FBI அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. தமிழ் புதுவருட பிறப்பினை முன்னிட்டு நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் புதுவருட பிறப்பு உற்சவம் இன்று நடைபெற்றுள்ளது. புதுவருடத்தில் சந்தைகளில் மரக்கறிகளின் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருட்களின் விலைகள் அதிகரிப்பால் மக்களின் வாழ்க்கை சுமை அதிகரித்துள்ளது என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வழங்கப்படும் வரிச்சலுகை தொடர்பாக மதிப்பீடு செய்ய ஐரோப்பிய பிரதிநிதிகள் குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. சீனாவுடனான வர்த்தக போரில் அமெரிக்கா வெற்றி பெற முடியாது என டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 27 பேர் காயமடைந்துள்ளனர். ஓடும் தொடருந்தில் ஏற முயன்ற வயோதிபர் ஒருவர் தவறி விழுந்து படுகாயமடைந்துள்ளார். PGTவில் நள்ளிரவு 1:32 மணிக்கு 6.5 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பரஸ்பர வரிகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று சீன அதிகாரிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். தொடர்பென விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக சஹ்ரான் காசிம் செயற்பட்டுள்ளதாக FBI அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் நாள் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக சஹ்ரான் காசிம் செயற்பட்டுள்ளதாக FBI அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. 2020 ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் பிறப்பிக்கப்பட்ட FBI அறிக்கையில் 2019 இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதலுக்கு முக்கிய சூத்திரதாரியாக சஹ்ரான் காசிம் தெளிவாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் FBI மூலம் கலிபோர்னியாவின் அமெரிக்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆணையிலேயே 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் காசிம் என உறுதியுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இலங்கை தேவாலயங்களையும் விருந்தினர் விடுதிகளையும் இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை தாக்குதல்களில் வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட 268 பேர் கொல்லப்பட்டனர். நுட்பமான நீதிமன்ற சாட்சியங்கள், சமூக ஊடக பதிவுகள் மற்றும் சாட்சியங்களின் வாக்குமூலங்களை அடிப்படையாக கொண்டு FBI அறிக்கை தயாரிக்கப்பட்டது. இந்த அறிக்கை இலங்கையில் இயங்கிய உள்ளூர் IS அமைப்பை சஹ்ரான் காசிம் வழிநடத்திய விதமும் அந்த தற்கொலை வெடிகுண்டு தாக்குதல் திட்டத்தை எப்படி திட்டமிட்டார் என்பதையும் விளக்குகின்றது. அத்துடன் இந்த அறிக்கை மிக முக்கியமான ஆதாரங்களை கொண்டிருந்த போதிலும் இலங்கையினால் இது புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இலங்கை உண்மையான ஆதாரங்களின் அடிப்படையில் நீதியை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற அவசியத்தை FBIயின் அறிக்கையின் உறுதித்தன்மை சுட்டிக்காட்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் புதுவருட பிறப்பினை முன்னிட்டு நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் புதுவருட பிறப்பு உற்சவம் இன்று நடைபெற்றுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் தமிழ் விசுவாச புதுவருட பிறப்பினை முன்னிட்டு புதுவருட பிறப்பு உற்சவம் இன்று நடைபெற்றுள்ளது. இதன்போது கருவறையில் வீற்றிருக்கும் அலங்கார கந்தனுக்கு அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டபத்தில் இருந்து எழுந்தருளிய முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் மயில் வாகனத்தில் வீற்றிருந்து வீதியுலா வலம் வந்தார்.
இந்த உற்சவத்திற்கு பல்வேறு இடங்களில் இருந்து வருகை தந்த பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டு இஷ்ட சித்திகளை பெற்றனர். இதேவேளை தமிழ் சிங்கள புத்தாண்டு விசேட பூஜை வழிபாடுகள், வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோணேஸ்வரர் ஆலயம் உள்ளிட்ட பல கோயில்களில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. பூஜை வழிபாடுகளில் பெரும் எண்ணிக்கையிலான இந்து மக்கள் கலந்து கொண்டதுடன் திருகோணமலை மாவட்டத்தில் சுமூகமான முறையில் தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. புது வருடத்தில் சந்தைகளில் மரக்கறிகளின் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புது வருடத்தில் சந்தைகளில் மரக்கறிகளின் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முருங்கைக்காய் 1 கிலோகிராம் 2000 ரூபாவிற்கும், கத்தரிக்காய் 1 கிலோகிராம் 450 ரூபாவிற்கும், தக்காளி பழம் 1 கிலோகிராம் 600 ரூபாவிற்கும், பீட்ரூட் 1 கிலோகிராம் 300 ரூபாவிற்கும் நேற்று வடமராட்சி சந்தைகளில் விற்பனையாகியுள்ளன. இந்நிலையில் நேற்றைய நாள் புத்தாண்டு சந்தை பருத்தித்துறை, நெல்லியடி, மந்திகை நகர் பகுதியில் கடந்த வருடங்கள் போல் அல்லாது மக்களின்றி வெறிச்சோடி காணப்பட்டுள்ளன. இதற்கு பொருட்களின் விலை அதிகரிப்பு மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு காரணமாக இருக்கலாம் என நம்பப்படுகின்றது. பொருட்களின் விலைகள் அதிகரிப்பால் மக்களின் வாழ்க்கை சுமை அதிகரித்துள்ளது என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கற்பனைக்கு எட்டாத வகையில் பொருட்களின் விலைகள் அதிகரித்து வாழ்க்கை சுமை அதிகரித்து மக்களின் வாழ்க்கை அழிந்து அசௌகரியமும் மன அழுத்தமும் அதிகரித்து மக்கள் அன்றாட வாழ்க்கையை எவ்வாறு நடத்துவது என்ற பிரச்சினைக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், எமது நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் தற்போது பெரும் சிரமத்திற்கும் அழுத்தத்திற்கும் மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். நல்ல உணவுகளை பெற்றுக் கொடுத்தல், குழந்தைகளுக்கு கல்வி வழங்குதல் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை நடத்துதல் ஆகியவையும் கடுமையான பிரச்சினைகளாக மாறிவிட்டன. பொருட்களின் விலைகள் அதிகரித்தாலும் வாழ்க்கை செலவு அதிகரித்தாலும் மக்களை பலிகொடுத்து ஆட்சிக்கு வந்த ஜேவிபி அரசாங்கத்திற்கு மக்கள் படும் இன்னல்கள் புரியவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். தற்போது அரிசி, தேங்காய் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் கூட அதிகரித்துள்ளதோடு அவற்றின் வரிகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. மருத்துவமனைகளில் அத்தியாவசிய மருந்துகள் இல்லை, இவற்றிற்கு பதில்களும் இல்லை, அவற்றை எடுக்கும் முயற்சிகளையும் காணவில்லை. இது குறித்து சபையில் கேள்வி எழுப்பினால் 76 வருடங்கள் குறித்து குறை தெரிவிக்கின்றனர், எங்களுக்கு தெரியும் என்றும் கூறுகின்றனர். அரசிற்கு தெளிவான கொள்கை இல்லாமையே இதற்கு முதல் காரணமாகும். மக்கள் தமது வருமான மூலங்களை இழந்துள்ளமையால் வறுமை அதிகரித்து வருகின்றனர். இந்த தருணத்தில் நாட்டில் வறுமை நிலை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வருகின்றது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் 33% மின்சார கட்டணத்தினை குறைப்போம் என்று கூறினர். எண்ணெய் விலையை குறைப்போம் என்று கூறினர். இதில் நடந்து வரும் திருட்டு, ஊழல், மோசடிகளை ஒழிப்போம், இவற்றின் விலைகளை குறைத்து மக்களுக்கு சலுகை விலையில் தருவோம் என்று கூறினர். ஆனால் இதுவரையில் இவை எதுவும் நடக்கவில்லை, நடவடிக்கைகளையும் காணவில்லை. இதனால் விவசாயிகள், மீனவர்கள், தொழில் முனைவோர்கள் கூட கதிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தும் திட்டம் எதுவும் இந்த அரசாங்கத்திடம் இல்லை. வருமானங்கள் குறைந்துள்ள தருணத்தில் பொருட்களின் விலைகள் தாறுமாறாக அதிகரித்துள்ளன என்று தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வழங்கப்படும் வரிச்சலுகை தொடர்பாக மதிப்பீடு செய்ய ஐரோப்பிய பிரதிநிதிகள் குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளது. இலங்கைக்கு வழங்கப்படும் GSP+ வரிச்சலுகை தொடர்பாக மதிப்பீடு செய்யும் நோக்குடன் ஏப்ரல் மாத இறுதி பகுதியில் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அந்த குழுவினர் அரசு அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல் நடத்த உள்ளதாகவும் GSP+ சலுகையின் நிபந்தனைகள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாகவும், இலங்கையின் ஆடை தொழில்துறைக்கு GSP+ சலுகை மிகவும் முக்கியமானது. ஏனெனில் ஐரோப்பிய ஒன்றிய சந்தைக்கு 28% ஏற்றுமதி மேற்கொள்ளப்படுகின்றது. GSP+ சலுகை தொடர்வதற்கு எதிர்க்கட்சியும் தங்கள் ஆதரவை வழங்கும் என்றும், தொழிற்சாலை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக இந்த சலுகை அவசியம் என்றும் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் GSP+ சலுகையை தொடர்வதற்காக தேவையான அனைத்து பன்னாட்டு உடன்படிக்கைகளை நிறைவேற்றி ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் அடுத்த பொருளாதார நிலையை தீர்மானிக்கும் முக்கியமான கலந்துரையாடல் இந்த ஐரோப்பிய ஒன்றிய குழுவின் வருகையாக இருக்கலாம் என்று பொருளாதார வட்டாரங்கள் எதிர்பார்க்கின்றன. சீனாவுடனான வர்த்தக போரில் அமெரிக்கா வெற்றி பெற முடியாது என செல்வின் சில்வா தெரிவித்துள்ளார்.
சீனாவுடனான வர்த்தக போரில் அமெரிக்கா வெற்றி பெற முடியாது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் பொருந்தும் வகையில் அமெரிக்கா விதித்துள்ள வரிகள் உலகின் பிற பகுதிகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையுடன் அவ்வளவு அதிகமாக இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கான நாட்டின் ஏற்றுமதி சிறியது என்றும் அவற்றில் பெரும்பாலானவை ஆடைகள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருதரப்பு உறவு காரணமாக ஆடை தொழில் தொடர்பான வேலைகள் இழக்கப்பட்டால் அவர்கள் வேறு வேலை வாய்ப்புகளை கண்டுபிடிக்கும் வரை அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட இந்த வரி முறையை நீண்ட காலத்திற்கு தன்னால் பராமரிக்க முடியாது என்றும் இந்த வரி அமெரிக்காவை போலவே உலகையும் பாதிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சீனாவுடனான வர்த்தக போரில் அமெரிக்கா வெற்றி பெற முடியாது என்றும் அந்த போர் அமெரிக்காவின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நிலவும் சூழ்நிலைகளின் அடிப்படையில் அமெரிக்க ஜனாதிபதி இந்த தவறான முடிவை விரைவாக மாற்ற வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 27 பேர் காயமடைந்துள்ளனர். திருகோணமலை கந்தளாய் அக்பர் பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 27 பேர் காயமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்தானது இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, கண்டி மாவனல்ல உயன்பத்த பகுதியில் இருந்து 26 உள்ளூர் சுற்றுலா பயணிகளுடன் திருகோணமலையை நோக்கி வந்த தனியார் பேருந்து ஒன்றும் திருகோணமலையிலிருந்து தென்பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த இராணுவத்தினரின் பார ஊர்தி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து ஏற்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்போது பேருந்தில் 25 அகவையுடைய மாவனல்ல பிரதேசத்தை சேர்ந்த முகமது அஸ்கர் முகமது அர்ஷாத் என்பவர் உயிரிழந்துள்ளதாகவும் 25 பயணிகளும் படுகாயங்களுடன் கந்தளாய் மற்றும் திருகோணமலை ஆகிய வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த விபத்து நடந்த இடத்தில் விபத்துக்குள்ளான பேருந்திற்கு பின்னால் வந்து கொண்டிருந்த கேப் வண்டியொன்று வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றில் மோதி அந்த வண்டியும் விபத்துக்குள்ளானது. இதனால் அதில் பயணம் செய்த சிறுவர் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அக்போபுர ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஓடும் தொடருந்தில் ஏற முயன்ற வயோதிபர் ஒருவர் தவறி விழுந்து படுகாயம் அடைந்துள்ளார். ஓடும் தொடருந்தில் ஏற முயன்ற வயோதிபர் ஒருவர் தவறி விழுந்து படுகாயமடைந்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் மட்டக்களப்பு மாவட்ட எல்லை பகுதியான ரிதிதென்னை தொடருந்து நிலையத்தில் வைத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. இதில் 60 அகவையுடைய நபர் ஒருவரே காயமடைந்துள்ளார். காயமடைந்தவர் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் வயோதிபரின் இடது கால் சத்திர சிகிச்சையின் பின்னர் அகற்றப்பட்டுள்ளது. கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி சென்ற தொடருந்து ரிதிதென்னை நிலையத்தில் நிறுத்திவிட்டு மீண்டும் செல்லும் போது வயோதிபர் ஒருவர் ஏற முற்பட்ட போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். பிஜி தீவில் நள்ளிரவு 1:32 மணிக்கு 6.5 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. பிஜி தீவில் நள்ளிரவு 1:32 மணிக்கு 6.5 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் 174 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் உயிரிழப்புகள் அல்லது சேதம் ஏற்பட்டதாக உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. மேலும் நேற்று மியான்மர் மற்றும் தஜிகிஸ்தானில் மிதமான நிலநடுக்கம் பதிவானமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் பரஸ்பர வரிகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று சீன அதிகாரிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் பரஸ்பர வரிகள் என அழைக்கப்படும் வரிகள் முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும் என்று சீன அதிகாரிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். தாம் திட்டமிட்டிருந்த பல உலகளாவிய வரிகளுக்கு 90 நாள் இடைநிறுத்தத்தை டிரம்ப் இந்த வாரம் அறிவித்துள்ளார். ஆனால் சீன இறக்குமதிகள் மீதான வரிகளை 145 வீதமாக உயர்த்தியுள்ளார். இந்த நிலையில் அமெரிக்கா தனது தவறுகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பரஸ்பர வரிகள் என்ற தவறான நடைமுறையை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும். அத்துடன் சரியான பாதைக்கு திரும்ப வேண்டும் என்று தாம் வலியுறுத்துவதாக சீனாவின் வர்த்தக அமைச்சகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.